உங்களெல்லாம் அறிவாலய கொத்தடிமைன்னு சொல்லாம உங்களெல்லாம் வேற என்னன்னு சொல்றது? அம்மா அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான திட்டம் லேப்டாப் திட்டம். அந்த லேப்டாப் திட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி ஐடி விங் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம பள்ளி மாணவர்கள் உலகத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த உலகத்தை சந்திக்கணும் அப்படின்னு 52 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். கோவிட் பெருந்தொற்று சமயத்துல கூட அந்த லேப்டாப் திட்டத்தை கைவிடல. ஆனா இந்த ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம் 4.25 வருஷம் லேப்டாப் தராம கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் லேப்டாப் தராரு. எதிர்கட்சிகள் இந்த லேப்டாப் நாடகத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னா இவங்க புதுசா ஒரு ரூட்டை கையில் எடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த லேப்டாப் வெறும் கோர் ஸ்டுடியோ ப்ராசஸர் தான். ஆனா நாங்க கொடுத்தது i3 ப்ராசஸர். அவங்க வெறும் 4GB ரேம், நாங்க 8GB ரேம் அப்படின்னு கம்பேரிசன் வீடியோ பண்றாங்க. ஏண்டா நான் தெரியாம தான் கேட்கிறேன், அதுவும் இதுவும் ஒன்று அப்படிதானே? 2011 2026 ஒன்று, இதுக்கு ரெண்டும் கம்பேரிசன் வீடியோ பண்றீங்க. 2011 சமயத்துல லேப்டாப் பார்க்கறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி ஒரு லேப்டாப்பை நம்ம எல்லாம் அபூர்வமா பார்த்து கொண்டிருந்த நேரத்திலேயே மாணவர்களுக்காக லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டைம்ல என்ன ப்ராசஸர் என்ன ஜெனரேஷன் டாப்ல இருந்துச்சோ அதை லேப்டாப்ல பொருத்தி கொடுத்தாங்க. ஆனா நீங்க இப்ப கொடுத்துருக்கீங்கல்ல 10 லட்சம் மாணவர் லேப்டாப், அந்த i3 ப்ராசஸர் 2012ஆம் ஆண்டு i3 ப்ராசஸர் ரிலீஸ் ஆச்சு. எப்படி 2012ல ரிலீஸ் ஆன i3 ப்ராசஸரை 2026ல கொடுத்துட்டு நீங்க லேட்டஸ்ட் லேப்டாப் கொடுக்குறீங்கன்னு விட்டே போடுற ஒரு பீலா. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இன்னும் வரேன், உடனே திமுக ஊபிக்கு எல்லாம் கமெண்ட்டுக்கு வருவாங்க, என்னன்னு நாங்க 12th ஜெனரேஷன் ப்ராசஸர் கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த 12th ஜெனரேஷன் ப்ராசஸர் கூட 2022ல ரிலீஸ் ஆனது பையா. இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, உங்க பாணியில சொல்லணும்னா, உங்க தலைவரோட தலைவர் அம்பாசிடர் கார்ல போனாரு, ஆனா உங்க தலைவர் 2 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார்ல போறாப்ல. இதுதான் 15 வருஷத்துக்கு உண்டான கேப். இதெல்லாம் ஒரு பொழப்பு.